السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய வலியுல்லா, இறைநேசர், மஅரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய தஸவுஃபுடைய பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் கேள்விப்படாமே இருக்கலாம். இவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறார். சரியா? அவங்களுடைய பெற்றோருடைய சம்பவம் இன்னும் நிறைய கராமத்து நிறைந்தது, அது அல்லாஹுடைய குதிரத்துகள் நிறைந்தது. அது ஏன்னா இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தகப்பனார் மிகப்பெரிய வலி. சரியா? இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயார் வஃபாத்தான பிறகு அவங்களுடைய தாயாருடைய தகப்பனார் அந்த பல்க் நாட்டுடைய சக்கரவர்த்தியா இருப்பாரு. தன் மகள் தான் தன்னோட இல்லை, தன்னுடைய பேரப்பிள்ளையா தன்னோட இருக்கணும்னு சிறு வயதிலே வாங்கிட்டு வந்துருவாரு. அங்கிருந்து வளர்த்துவாரு. அரச அரண்மனையில இளவரசனாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. சின்ன வயசுலேயே பட்டமும் சூட்டிடுவாங்க. அப்போ அவருடைய அம்மாவுடைய அத்தா அவரு வஃபாத்துக்கு பிறகு என்ன வராரு, தாத்தாவுடைய மௌத்துக்கு அப்புறம் இவர் தான் வாலிபத்தில் இருக்கிறாரு. ஏகபோக சக்கரவர்த்தியா பல்க் நாட்டுக்கே ஆயிடுறாரு. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியா இருக்கிறார். அவருக்கான சுகபோக வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இஸ்லாத்தினுடைய ஞானங்களையும் கற்றிருக்கிறார். இப்போ இவருக்கு வயது போக போக, அதாவது என்ன சொல்ற, வாலிப வயதில் இருக்கிறாரு. நிக்காவும் முடிஞ்சிருது. நிக்கா முடிஞ்ச பிறகு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அரசராக அவருடைய உள்ளத்துல சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மாற்றங்கள் தான் அவர் மன்னராக இருந்து வலியுல்லாவாக மாறக்கூடிய நிலைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சிறு சம்பவம். அதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இதுல என்னங்கிறது பார்க்கலாம் சுருக்கமா. சரியா? இன்ஷா அல்லாஹ் என்னன்னு சொன்னா, ஒரு தடவை அவருடைய பஞ்சனையில, அது கட்டில மெத்தையில அவங்களுடைய பணிப்பெண் அதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருக்கிறாரு, அதாவது அல்லாஹ்வை அறியணும் அடையணும் அப்படிங்கிற அந்த உணர்வு லேசா அப்பதான் துளிர் விடுது. ஆனா எப்படி அல்லாஹ்வை அறியறது, அல்லாஹ்வை எப்படி அடையிறது இப்படிங்கிற மாதிரி இந்த தேடுதல்ல இருக்கிறாரு. அதான் இறை தேடுதல்ல இருக்கிறாரு. இறை நேசம் இருக்குது அவர்கிட்ட, அல்லாஹ் மேல காதல் நேசம் இருக்குது. ஆனா அல்லாஹ்வை அறியணும்னு ஆவல் இருக்குது. ஆனா அது எப்படி செய்யறது, எங்க எப்படி அறிஞ்சுக்கிறதுங்கிறதுல அவருக்கு அது சம்பந்தமான அந்த தேட்டத்துல தான் இருக்காரு, முயற்சியில் தான் இருக்காரு. பெருசா முயற்சி எடுக்கல, ஆரம்ப நிலை. இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் அவருடைய பஞ்சனைய சுத்தம் செய்யக்கூடிய அந்த அரண்மனை பணிப்பெண் சுத்தம் செய்வாங்க. அரசருடைய கட்டில் பஞ்சனை எப்படி இருக்கும், நல்லா மெது நல்லா இதா இருக்குது, பஞ்சனையா பட்டு மெத்த, அதெல்லாம் அந்த பணிப்பெண் சுத்தம் பண்ணிட்டு, அந்த பணிப்பெண்ணுக்கு மனசுல ஒரு சின்ன ஆசை. சரி, வாழ்நாள்ல அரசர் தூங்குறாரு, இப்ப அரசரே இல்லை, இதுல சும்மா படுத்து ஒரு தடவை படுத்து எந்திரிச்சிருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சும்மா தான் படுக்கிறாங்க. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஞ்சனையினுடைய அந்த மெத்தன் இருக்கக்கூடிய அந்த நிலையில அந்த பணிப்பெண்ணுக்கு அந்த சுகத்துல என்ன ஆயிருது, தன்னை மறந்து அப்படியே தூங்கிடுறாங்க. தன்னை மறந்து அந்த பெண் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறைக்குள்ள மன்னர் வராரு. யார்? இப்ராஹிம் இப்னு அதுஹம். வந்த உடனே தன்னுடைய கட்டில்ல ஒரு பணிப்பெண் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு அவருக்கு பயங்கரமான அந்த கோபத்தின் காரணமாக என்ன பண்றாரு, சவுக்கு எடுத்து அந்த பெண்ணை வந்து தூங்கிட்டு இருக்கவே ஓங்கி சவுக்கால் அடிக்கிறார். சவுக்கு அடிபட்டு தான் அந்த பெண் துள்ளி குதிச்சு எந்திரிக்காங்க, வீர்னு கத்திக்கிட்டு. எந்திரிச்சு பார்த்தா எதிரில் அரசன் நிற்கிறார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கட்டல நீ படுத்து தூங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விடாம. சும்மா தொடர்ந்து அடிக்கிறாரு. அடிக்க அந்த முதல் 2 அடிக்கு அந்த பொண்ணு அழுதுச்சு, அந்த பெண்மணி அழுகுறாங்க. அடுத்த அடிகளுக்கெல்லாம் அந்த பெண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடி வேகமா விழுந்துட்டு இருக்குது, ஆனா அந்த பெண்மணி வாய் விட்டு நல்லா சிரிக்கிறாங்க. சிரிக்க ஆரம்பிச்சோனையும் மன்னர் இப்ராஹிம் இப்னு அதுஹம்க்கு ஒரு சிறு தயக்கம் ஏற்படுது. நிறுத்துறாங்க. கோபமும் சேர்ந்து வருது. நான் உன்னை தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறேன், தண்டிச்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ற, இந்த அடியை வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற, அப்ப நீ என்னை அவமானப்படுத்துறியா
அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் இடத்துல மறுபடியும் என்ன பண்றாரு, கடுமையா சத்தம் போடுறாரு. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் உங்களை எதுவும் அவமானப்படுத்தல, ஒரே ஒரு நாள் அதுலயும் கொஞ்ச நேரம் நான் தூங்குனதுக்கே இதுல எனக்கு இத்தனை சவுக்கடி அல்லாஹ் தரானே, வாழ்நாள் எல்லாம் இதுலதான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு இதுக்காக எவ்வளவு தண்டனை கொடுப்பான்னு நினைச்சேன், அதை நினைக்கும் போது ஒண்ணுமே இல்லைன்ட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பணிப்பெண் இவர் கையில் இருந்த அந்த சவுக்கு என்ன பண்றாரு, டக்குன்னு கீழே போட்டார். இவருடைய மனம் சுழல ஆரம்பிக்குது, சிந்திக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பெண் சொன்ன வார்த்தையில இவர் ஏற்கனவே இறை தேடல இருக்கார் இல்லையா. ஆமா, அல்லாஹ் நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோமே, வாழ்நாள்ல இந்த கட்டளை படுத்துட்டு நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறேனே, அல்லாஹ் நாளைக்கு இதுக்காக என்ன கேள்வி கேட்பா எப்படி என்னங்கிற மாதிரி ஆயிட்டு அமைதியாயிட்டு அந்த பெண்ணை போன்ட்டாரு, போயிருச்சு. இப்ப இதே சிந்தனையிலேயே அவர் இருக்காரு. இதன் பிறகு அவருக்கு எப்படியாவது நான் என்ன ஆகணும், அல்லாஹ்வை முழுமையா அறிஞ்சு தான் எதுக்காக படைக்கப்பட்டோம், தன்னை அல்லாஹ் எதுக்காக என்ன படைச்சான், என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன, மனிதனை அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கிறான், அப்ப சும்மா பிறந்து வாழ்ந்து மரணிக்கிறதுக்காக மட்டும்தானா, இல்ல அதையும் தாண்டி வேற புனிதமான நோக்கத்துக்காகவா, அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை பலவாறாக சிந்தனை இருந்துட்டே இருக்குது. சில நாட்கள் இப்படியே கடந்துருது. சரியா, சில நாட்கள் இப்படியே கடந்துருது. மறுபடியும் ஒரு நாள் அவருடைய அதே அறையில என்ன பண்றாரு, அதே படுக்கை அறையில படுத்திருக்கிறாரு. ஆனா உறக்கம் வரல, சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வின் மேல. உறக்கம் வராம இவரு அந்த உறக்கமற்ற நிலையில் இருக்கும் போது, அரண்மனைனா எப்படி இருக்கும், மாட மாளிகையா இருக்கும் இல்லையா, அது மேல் விதானத்துல அந்த என்ன சொல்றது பால்கனின்னு சொல்லும் இல்லையா, அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில மேல் மாடியில முற்றத்துல யாரோ திடீர்னு ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. அரசருடைய அரண்மனையில, அதுவும் அரசருடைய படுக்கை அறையுடைய கதவுக்கு வெளியில யாரும் அப்படி ஓடுவாங்களா, ஓடலாமா, யார் அது அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்கு அரசர் என்ன பண்றாரு, திறந்து இவர் வந்து பாக்குறாரு. அங்க ஒரு மனுஷன் இருட்டுல வேகம் ஓடிட்டு இருக்காரு. இவர் ஓடி போயிடுறாரு. ஓடி போய் பிடிச்சிட்டு அல்லாஹ் மீது ஆணையா சொல்ல நீங்க நில்லு அப்படின்னு சொல்லி கட்டளை ஏறாரு. அவர் நின்றுறாரு. சரியா, நின்றுட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, யார் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு வயதான தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை மனிதர் மாதிரி தான் தெரிகிறாரு. பார்க்கறதுக்கு என்ன சொல்றது, ஒரு ஃபக்கீருடைய கோலத்தில் தான் இருக்கிறார். ஒரு ஏழையாக, மிகவும் ஏழையா வறியவராக, கந்தல் உடை அணிந்தவராக ஒரு மாதிரியா இருக்கிறார். இப்ப அவரை பார்த்து, அரண்மனைக்குள்ள எப்படி வந்த, நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, இல்ல என் ஒட்டகம் காணா போச்சு, என்னுடைய ஒட்டகம் ஒண்ணு காணா போச்சு, அதுதான் இங்க வந்திருக்குமான்னு தேடிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. இப்போ இப்ராஹிம் அதுகம் அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் குழப்பம். என்ன இது இவ்வளவு பெரிய மடத்தனமா இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த பணிப்பெண் சொன்னதுல இருந்து சில நாட்களா தூக்கம் இல்லாம இந்த தேடுதல் தான் நின்று இருக்காரு. இந்த குழப்பத்தில் இருக்கும்போது இவர் வேற இப்படி குழப்பறாரு. ஏன்னா முட்டாள்தனமான வாதமா இருக்குது. உங்க ஒட்டகம் தானே, கீழே போய் தேடுங்க. ஒட்டகம் என்ன பண்ணி அரண்மனைக்குள்ள வந்து அரண்மனை மாடி ஏறி அந்த மேல் முற்றத்துல வந்து முகட்டுல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குமா, இது முட்டாள்தனம், அபத்தமான வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன முடியும். ஏன் நீங்க மட்டும் பஞ்சனையில பட்டு மெத்தை விரித்த அந்த பஞ்சனையில படுத்துக்கிட்டு அல்லாஹ்வை தேடும் போது, நான் என் காணா போன ஒட்டகத்தை உங்க அரண்மனை மேல வந்து தேடக்கூடாதான்னு கேட்கிறாரு. இவருக்கு மறுபடியும் என்ன ஆச்சு, மூளை இன்னும் வேகமா சுழல ஆரம்பிக்குது. அவர் எதுவுமே பேசல. அவர் படு நின்று இருக்காரு. ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. யாரு, மன்னர் இப்ராஹிம் இப்னு அதுகம். இப்போ இவர் யோசனையில் இருக்கும்போது அவர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் இவருடைய யோசனை இன்னும் அதிகமாகுது. அவர் கேட்ட வார்த்தை கரெக்ட் தானே, ஏன் பஞ்சு மெத்தையில அரண்மனை சோபங்களை அனுபவிச்சுட்டு அரசனாக இருந்துகிட்டு அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு பஞ்சனையில படுத்துக்கிட்டு அல்லாஹ்வை தேடினா அது எப்படி சரியா இருக்குங்கிறது அவருக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது. அதன் பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, அந்த அரண்மனையை விட்டு அவர் தன்னுடைய ஆட்சியை விட்டுட்டு வெளியில கிளம்பி வராரு. அதன் பிறகு அது பெரிய சம்பவம். சரியா, அது இன்ஷா அல்லாஹ் அதுல ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டிய, பல பாகங்களாக பேச வேண்டிய அளவுக்கு அதுல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நம்ம இந்த சம்பவத்தோடு நிறுத்திக்குவோம். சரியா, இப்போ நம்மள எத்தனையோ மக்கள், நம் சமுதாய மக்கள்ல, முஸ்லிம்கள்ல, முஃமின்கள்ல அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ்வை அடையணுங்கிற
தேடுதலோடையும் தேட்டத்தோடையும் ஏக்கத்தோடையும் இருக்கிறவங்க இருக்கத்தானே செய்றாங்க. அப்போ அவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய முயற்சியும் தேடுதலும் தேட்டமும் கிட்டத்தட்ட இவர் மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காரியங்கள்ல முழுமையா இருந்துகிட்டு கிடைக்கிற நேரத்துல, எப்படி கிடைக்கிற அந்த சொற்ப நேரத்துல அல்லாஹ் பத்தி நம்ம யோசிக்கலாம், அல்லாஹ் அடையிறதுக்கு எப்படி அப்படி இப்படின்ட்டு பண்ணா இது எப்படி சரியாகும்? எப்படி அல்லாஹ் பத்தி அறிய முடியும்? அப்போ நீ அதை எப்படி தேடணுமோ அப்படி தேடணும், அப்பதான் அது உனக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? அதை விட்டுட்டு நீ பாட்டு உன் சொகுசான வாழ்க்கையில் இருந்துகிட்டு அதுக்கான எந்த முயற்சியும் செய்யாம சும்மா நினைச்சுக்கிட்டு மட்டும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா நானும் அல்லாஹ் அறியணும் அல்லாஹ் அடையணும் முடியுமா? நீ அதுக்கான முயற்சிகள் செய்யணும் இல்லையா? அதான் முல்லா நஸ்ருத்தீன் அப்படின்ட்டு அது நிறைய வந்து நகைச்சுவை கதைகளா சொல்லுவாங்க. அவர் ஏதோ முட்டாள் மாதிரி சித்தரிப்பாங்க. அவர் ஆக்சுவலா முட்டாள் இல்லை, முல்லான்னா மிகப்பெரிய ஞானின்னு அர்த்தம். சரியா? அவர் வந்து மிகப்பெரிய வலியுல்லா, இறை நேசர். அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்றது, அதாவது வேறொரு அர்த்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் பரிபாஷை கோட்வேர்டா இருக்கும். சரியா? அவர் வேற ஒரு மீனிங்ல சொல்லுவாரு, மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். ஒரு தடவை வீதி விளக்குல முல்லா நஸ்ருத்தீன் என்ன பண்ணுவார்னா குனிஞ்சதையோ தொலாவிட்டு இருப்பார். அப்ப அந்த வழியா வந்த ஒரு மனிதர் பார்ப்பாரு, என்ன முல்லா இந்நேரத்துக்கு இருந்து இருட்டுல ஏதோ தொலாவிட்டு இருக்காரு, வெளிச்சத்துல அதாவது இரவு நேரத்துல தொலாவிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமா தொலாவிட்டு இருக்காரு, இவரு நின்று பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு சரி அவருக்கு ஏதோ உதவி பண்ணுமேன்னு வந்துட்டு, என்ன முல்லா அவர்களே, நீங்க என்ன இந்நேரத்துக்கு இங்க வந்து இப்படி விளக்கு வெளிச்சத்துல இவ்வளவு நேரமா இந்த இருட்டுல வந்து ஏதாவது இரவு நேரத்துல தொலாவிட்டுருக்கீங்களா, அப்படி என்ன தொலைச்சிங்க? இல்ல என்னுடைய வீட்டு சாவியை நான் எங்க தொலைச்சிட்டேன், அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியான்னு சரி நான் தானும் தொலைறேன். அவரும் என்ன பண்றாரு, அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லா பக்கமும் வீதி விளக்கு வெளிச்சத்துல தொலாவி பார்க்கறாரு, எங்கேயும் கிடைக்கல. கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் அந்த மனிதர் கேட்கிறாரு, உதவி செய்ய வந்த மனிதர், எங்கேயுமே காணுமே, எங்க எங்க இங்கதான் போட்டீங்களா, எங்க போட்டீங்க சாவி, எங்க தான் தொலைச்சிங்க? அது நான் இங்க போடலையே, என் வீட்டு வாசல்கிட்ட போட்டேன் அப்படின்னாரு. என்னது முட்டாள்தனமா இருக்கு, வீட்டு வாசல்கிட்ட போட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க? இல்ல அங்க இருட்டா இருக்கு, அதனால நான் இங்கதானே வெளிச்சமா இருக்கு, அதனால தொலாவுறேன்னு சொல்லுவாரு. இது பார்த்தா ஒரு முட்டாள்தனமா சொன்ன மாதிரி இருக்கும். அவர் முட்டாள்தனமா சொல்லல, மக்களுக்கு படிப்பினையா பரிபாஷையா சொல்லிட்டு போறாரு. நீ உனக்கு சௌரியமான இடத்துல தேடினீங்கன்னா உனக்கு தேவையானது கிடைக்காது. குறிப்பா அல்லாஹ் கிடைக்க மாட்டான். சரியா? அது எங்க தேடணுமோ எப்படி தேடணுமோ அங்கதான் தேடணும். அப்ப அந்த அடிப்படையில நீ தேட வேண்டியது நீ தொலைச்ச இடத்துல. அதை விட்டுட்டு நீ வந்து வேற இடத்துல தேடினா கிடைக்காது இல்லையா? அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? ஹதீஸ்ல இருக்குல்ல, முஃமினுடைய அதாவது இறை நம்பிக்கையுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அர்ஷாக இருக்குதுன்ட்டு அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லுவான் இல்லையா, உங்களுடைய பிடரி நரம்பை விட மிகச் சமீபமாக இருக்கிறேன்ட்டு, நஹ்னு அக்ரபு இலைக்கு மின் ஹப்லில் வரீத் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் இருக்கிறான், நமக்குள்ளதான் இருக்கேன்னு அவனும் சொல்றான். குர்ஆன்லயும் இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்குது. ஆனா நாம அது சம்பந்தமா சிந்திக்கிறோம்னா இல்ல, அது சம்பந்தமான உணர்வு பெறதில்ல, அதை எவ்வாறு அறிந்து அடையணுங்கிற முயற்சியில ஈடுபடுறதில்ல. இன்ஷா அல்லாஹ் எந்த வகையில அறியணும்னு முயற்சி பண்ணணுமோ அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து அறிய முற்பட்டோம் சொன்னா அல்லாஹுடைய உதவி தானா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ்வை அறிய முடியும். அதன் காரணமாக அல்லாஹ்வை அடையவும் முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வை சரியான முறையிலே அவனுடைய உதவியை கொண்டு முழுமையாக அறிந்து அவனுடைய ரஹமத்தின் பொருட்டால் அவனை அடைந்து அவனுடைய அவுலியாக்களாக அஹ்லுல்லாக்களாக முகர்ரபீன்களாக எய்த பெற்று அவனுடைய அவுலியாக்களாக இம்மை மறுமை இரண்டிலும் அவன் இருக்கும் காலமெல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.